புதுக்கோட்டை ஆலங்குடி ஆவரம் சாலை 4 வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். 4-வே லேன். வல்லத்திரா கோட்டையில அரசு முன்மாதிரி மேல்நிலை பள்ளி வேணும், மாடல் ஸ்கூல். வெண்ணவால்குடி ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ஓவர் டேங்க் வேணும். பனங்குளம் மற்றும் செங்கமாடி ஊராட்சிகள்ல கால்நடை மருத்துவமனை வேணும். இவ்வளவு அறிக்கை திட்டங்களும் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான கோரிக்கை, இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, பெரும்பிடுகு முத்தரையர், மாமன்னன் மருதுபாண்டியர், வீரன் அழகுமுத்துகோன், வாவு சிதம்பரனார் ஆகியோருக்கு அவங்களுடைய நினைவை போட்டுக்கின்ற வகையில இங்க ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நான் சொன்னேன், நீங்க கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, நான் போய் மக்கள்கிட்ட கேட்கிறேன், நம்முடைய தோழர்கள்ட்ட கேட்கிறேன். அவங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சிருவீங்களா? நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் இந்த அத்தனை கோரிக்கைகளும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இன்னைக்கு நான் கடந்த ஒரு வாரமா சுத்திக்கிட்டு இருக்கேன், மக்களை போய் சந்திக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. நாம மீண்டும் மக்களை போய் சந்திக்க போறோம். மீண்டும் உதயசூரியனுக்கு வாக்களிங்க, நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சரா அமரணும் அப்படின்னு கேட்கிறோம். எந்த இதுல போய் கேட்கிறோம்? கடந்த 5 வருஷமா செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் போய் மக்களை போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற அந்த நம்பிக்கையில போய் கேட்கிறோம். என்னென்ன திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு? நான் இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உங்க அமைச்சர் என்னென்ன கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களுக்கும் பரவலா போற மாதிரி என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய தலைவர் சொன்ன வாக்குறுதி, தேர்தல் அறிக்கையில சொன்னோம், ஆட்சி அமைஞ்சொன்ன மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் செயல்படுத்தப்படும் சொன்னோம். நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சொன்னே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் மகளிர் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும், பசி இல்லாம கல்வி படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சு, அடுத்து கல்லூரிக்கு வரணும், அதுக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். 13 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்படுத்திட்டு வராங்க. சென்ற மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவ மாணவிகள் 10 லட்சம் பேருக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை சொல்லி ஒரே மாசத்துல செஞ்சு முடிச்சிருக்கிறோம். அதிமுக காரங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க, இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்துச்சு, நம்ம அதை முடக்கிட்டோன்னு. நான் ஒன்று சொல்றேன், அதிமுக தான் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. ஆனா லேப்டாப் யாருக்கு கொடுத்தாங்க? அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மிக 2019 அந்த திட்டத்தை அவங்களே கைவிட்டுட்டாங்க. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற பசங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். மேற்படிப்பு படிக்க, ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், முக்கியமான திட்டம் இது. தேர்தல் அறிக்கையில நான் சொன்ன திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1,31 லட்சம் மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாதம் மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் வங்கி கணக்கில் செலுத்திட்டு வரார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுக பாஜக அந்த கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிக்கிற மாதிரி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய், 1,31 லட்சம் மகளிருக்கு ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் கொடுத்தார். தலைவர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டாரு. மகளிர் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், எல்லாரும் ஷாக்கு, யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாருன்னு. 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி எடுத்துடுவார் அந்த பணத்தை, மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அந்த பணத்தை உருவிடுவாருன்னு அவர் நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சொன்ன மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்.
காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் கிடையாது, இனிமே விரிவுபடுத்த பண்ணி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம். முதியோர் உதவித்தொகை ஓஏபி 1200 உயர்த்தி தரப்பட்டு மாசம் 2000 ரூபாய் ஓஏபி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்பட்டோம். இலவச லேப்டாப் கொடுக்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு எந்தவித பிணையும் இல்லாம, கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல கலைஞர் கனவு இல்ல திட்டம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வீடு யாருக்கெல்லாம் இல்லையோ அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்துல வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கு கையிலையும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவாரு. அந்த கூப்பனை வச்சுட்டு மகளிர் நீங்களே முடிவெடுத்துக்கலாம். உங்க வீட்டுக்கு என்ன பொருள் வாங்கணும், என்ன எலக்ட்ரானிக்ஸ் மின்சாதன பொருட்கள் வாங்கணுங்கிறத நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ், டிவி, குக்கர், மைக்ரோவேவ் ஓவன் எதுவாக இருந்தாலும் இனிமே மகளிரே முடிவெடுத்துக்கிட்டோன்னு முதலமைச்சர் அந்த கூப்பன் தருவோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி நிச்சயம் அமையணும்னா நாம அடுத்து இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னைக்கு தேதி 5, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 18 நாட்கள் இருக்கு. இந்த 18 நாட்களும் மக்களை சந்திச்சு வாக்கு கேளுங்க. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா? நீங்க முடிவெடுத்துட்டீங்க. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், உதயநிதி வந்தாப்ல பேசினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் சொன்னாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு இருக்கக்கூடாது. அடுத்த 18 நாள் இந்த பிரச்சாரத்தை உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. ஏன் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்கணும்ன்ற பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கறது சொல்லுங்க. திமுக மீண்டும் அடிமை கூட்டம் இங்க ஆட்சி தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு அந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணுங்க. பண்ணுவீங்களா? நான் இவ்வளவு நேரம் சொன்னேன்ல, 5 வருஷம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஆட்சிக்கு வந்தா நீ முதல்ல அமைச்சராக்கு, நீ அமைச்சராக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பொறுப்புங்கிறது தலைவர் முடிவு பண்ணுவார். லீடிங் அதிகமாக அதிகமாக அமைச்சர் பொறுப்பு அதிகமாகும். என்னென்ன பண்ணிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன், என்னென்ன பண்ண போறோங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்.